ஒரு நாள் முருகனுக்கு மாம்பழம் சாப்பிட வேணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அதுக்காக ஒரு மாந்தோப்புக்கு போனான். அதை சுற்றி 7 வேலி இருக்குது. ஒவ்வொரு வேலிக்கும் ஒரு வாசல். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு காவல்காரன் இருந்தான். முருகனுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ முதல் காவல்காரனை கிட்ட போய் நான் உள்ளே போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறான். சரி, நீ கொண்டு வரதில் பாதி எனக்கு கொடுத்தா நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முருகனும் சரி அப்படின்னு சொல்கிறான், ஒத்துக்கிறான். அதே மாதிரி மற்ற 6 காவலர்களுக்கும் அதே கண்டிஷன் தான். என்னன்னு அதாவது கொண்டுட்டு வரதில் நீ பாதி கொடுத்தினா நீ உள்ளே போகலாம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு முருகனும் ஒத்துக்கிட்டு சரி நான் கொண்டு வரதில் பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அங்கே தோப்புக்கு போய் நிறைய மாங்காய் பறிச்சுட்டு திரும்பி வர்ற போது அந்த 7 வேலியும் தாண்டி தான் வந்தாகணும். அந்த 7 வேலியை தாண்டி வர்ற போது அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு பாதி கொடுத்துட்டு வரணும். அந்த நிபந்தனை கொடுத்துருக்காங்களா, அதனால் அங்கேருந்து வர்ற போது தங்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் பாதி, மறுபடியும் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி, இப்படி என்ன பண்ணான் அப்படின்னா கொடுத்துட்டு கடைசியாக எல்லா 7 வேலியும் தாண்டி வரும்பொழுது அவன் கையில் ஒரே ஒரு மாங்காய் இருந்துச்சு. அப்போது அவன் எத்தனை மாங்காய் பறிச்சிருப்பான் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் என்ன அப்படின்னா மொத்தம் 128 மாங்காய் பறிச்சிருப்பான். அது எப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 128 மாங்காய் பறிச்சிட்டு வரும்போது அந்த 7வது காவல்காரங்கிட்ட அந்த 128 பாதி 64 கொடுத்துருவான். 6வது காவல்காரங்கிட்ட 64 பாதி 32 கொடுத்துருவான். 5வது காவல்காரங்கிட்ட 32 பாதி 16 கொடுத்துருவான். 4வது காவல்காரங்கிட்ட 16 பாதி 8 கொடுத்துருவான். 3வது காவல்காரங்கிட்ட 8 பாதி 4 கொடுத்துருவான். 2வது காவல்காரங்கிட்ட 4 பாதி 2 கொடுத்துருவான். கடைசியாக 1வது அந்த காவல்காரங்கிட்ட 2 தான் நமக்கு கடைசியாக கொண்டு போயிருப்பான். அந்த 2ல் 1 கொடுத்துட்டு இந்த 1 மட்டும்தான் திரும்ப கொண்டு போயிருப்பான். ஸோ இந்த மீதம் இருக்கிறது 1 மொத்தமாக பறித்த மாங்கனிகள் 128. ஓகே, அடுத்த புதிருக்கு போகலாமா? அடுத்த புதிரிலும் முருகன் தான் இருக்கார். முருகனின் பண்ணையில் சில ஆடுகள் மற்றும் சில கோழிகள் இருந்தன. தினமும் மாலை நேரத்தில் அவன் தன்னிடம் இருக்கும் ஆடு மற்றும் கோழிகளை மொத்தமாக எண்ணுவான். அப்படி எண்ணும் பொழுது ஆடு மற்றும் கோழிகள் மொத்தமாக சேர்ந்து 34 தலைகள் மற்றும் 100 கால்கள் இருந்தன. அப்படி என்றால் அவனிடம் எத்தனை கோழிகள் மற்றும் எத்தனை ஆடுகள் உள்ளது என்பதை கூறுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஆடும் கோழி ரெண்டும் சேர்ந்து 34 தலையும் 100 காலும் இருக்கும். அப்படி இருந்தால் ஆடுகளோட எண்ணிக்கை என்ன, கோழிகளோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? ஆடுகளோட மொத்த எண்ணிக்கை 16, கோழிகளோட மொத்த எண்ணிக்கை 18. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுகளோட மொத்த எண்ணிக்கையும் கோழிகளோட மொத்த எண்ணிக்கையும் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆடுகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 16 ஆடு இருக்குன்னா ஒரு தலை இருக்கும், 16 ஆட்டுக்கும். அப்போ 16 தலை இருக்கும். கோழிகள் பார்த்தீங்கன்னா 18 கோழிகள் இருக்குன்னா 18க்கு ஒவ்வொரு தலை 18. ஸோ அப்போ மொத்த தலைகள் 16ம் 18ம் சேர்ந்தால் டோட்டலில் 34. அதே மாதிரி கால்கள் பார்த்தீங்கன்னா 16 ஆடுகளுக்கு 4 கால்கள்ங்கிற வீதம் 64 கால்கள் இருக்கும். அதே மாதிரி 18 கோழி இருக்கும்போது 18 கோழிக்கும் இப்போ 2 கால் அப்படின்னா 36 கால் இருக்கும். ஸோ மொத்தம் அந்த 64 காலையும் 36ஐயும் கூட்டினா என்ன ஆகும் அப்படின்னா 100 கால்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 34 தலைகளும் 100 கால்களும் கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆடுகளோட எண்ணிக்கை 16, கோழிகளோட எண்ணிக்கை 18. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.